இந்த பொருளாதார நெருக்கடியான காலகட்டத்திலே மக்கள் அதிக அளவிலான பணங்களை பெற்றுக்கொள்வதற்காக பார்க்கின்றார்கள். அவ்வாறு இருக்கும்போது இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி மோசடிக்காரர்கள் பல வழிகளில் மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். அதிலே முக்கியமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு முறைப்பாடு என்னவென்றால், இணையதளத்திலே வழங்கக்கூடிய கடன் சம்பந்தமான மோசடி. அதிலே மோசடிக்காரர்கள் எவ்வாறென்றால் இலகுவான முறையில் 5 நிமிடங்கள் இல்லாவிட்டால் 10 நிமிடங்களில் உங்களுக்கு கடன் தருவதாக சொல்லி பல விளம்பரங்கள் சமூக வலைத்தளங்களிலே போடப்படுகின்றது. அந்த விளம்பரங்களிலே ஒரு லிங்க் தரப்பட்டிருக்கும். இந்த லிங்கை கிளிக் செய்வதன் மூலமாக நீங்கள் ஒரு ஆப் டவுன்லோட் செய்ய வேண்டும். அந்த ஆப்பிலே நீங்கள் கடனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் உங்களுடைய ஐடி கார்டு மற்றும் உங்களுடைய புகைப்படங்களை அப்லோட் செய்ய வேண்டும். அத்தோடு அந்த அப்ளிகேஷன் உங்களுடைய மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய கேலரி மற்றும் கான்டாக்ட் லிஸ்ட்களை அதனுடைய ஆக்சஸை பெற்றுக்கொள்கின்றது. உங்களுக்கு உடனடியாகவும் கடன் தரப்படும். அதனை திருப்பி கொடுக்காவிட்டால் நீங்கள் அப்லோட் செய்த அந்த புகைப்படங்களை வைத்து அவர்கள் உங்களை மிரட்டுவார்கள். அதனை உங்களுக்கு தெரிந்த உங்களுடைய குடும்ப அங்கத்தவர்களுக்கு அனுப்புவார்கள். அது மட்டுமல்லாமல் நீங்கள் வேலை செய்யக்கூடிய அந்த ஆஃபீஸ் மற்றும் அந்த வேலை தளத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய கான்டாக்ட் லிஸ்ட்டுக்கும் அந்த ஃபோட்டோஸ்களை அனுப்பி உங்களை இழிவுபடுத்தக்கூடிய அந்த விடயங்கள் செய்கின்றார்கள். அதற்கு பயந்து மக்கள் அவர்கள் கேட்கக்கூடிய பணங்களை திரும்ப செலுத்தி கொண்டே இருக்கின்றார்கள். அடுத்த மிக முக்கியமான மோசடி என்னவென்றால், அதாவது அரச சின்னங்களை பயன்படுத்தி லெட்டர் ஹெட்ஸ்களை பயன்படுத்தி உங்களுக்கு வரக்கூடிய ஆவணங்கள், போலியான ஆவணங்கள் உங்களுக்கு வருகின்றது. அதாவது அது முக்கியமாக அரச துறையில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு இது மாதிரியான லெட்டர் ஹெட்ஸ்களில் மிரட்டக்கூடிய விடயங்கள் வருகின்றது. நீங்கள் ஒரு சைபர் கிரைமில் ஈடுபட்டுள்ளதாகவும் அதிலே நீங்கள் குற்றவாளியாக இருக்கிறதாகவும் சொல்லி உங்களை மிரட்டக்கூடிய வண்ணம் லெட்டர்ஸ்கள் வருகின்றது. அதே போன்று தான் இந்த காலகட்டத்திலே வரக்கூடிய அந்த ஃப்ரீயாக வழங்கக்கூடிய ஆஃபர்ஸ், அதாவது டேட்டா இல்லாவிட்டால் கிஃப்ட்ஸ் போன்றவற்றையும் நாங்கள் அவதானத்துடன் பார்க்க வேண்டும். நாங்கள் அதிக அளவில் அது ஷேர் செய்யப்படுகின்றது. அதிலே உங்களுடைய தனிப்பட்ட தரவை உட்செலுத்துவதன் மூலமாக உங்களுக்கு டேட்டாஸ் கிடைக்கப் பெறுவதாக சொல்வார்கள். அதிலே நீங்கள் போயிட்டு உங்களுடைய ஃபோன் நம்பர்ஸ், பேங்க் டீட்டெயில்ஸ் போன்றவற்றை அப்லோட் செய்யும்படி அவர்கள் சொல்வார்கள். ஏனென்றால் இதன் மூலமாக மோசடிக்காரர்கள் உங்களுடைய தனிப்பட்ட தரவுகளை பயன்படுத்தி வேறு விதமான மோசடிகளில் அந்த தனிப்பட்ட தரவுகளை பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. எனவே நாங்கள் இவ்வாறான மோசடியிலிருந்து தவிர்ந்திருப்பது, முதலாவதாக சமூக வலைத்தளங்களில் வரக்கூடிய இவ்வாறான போஸ்ட், அதாவது இலகுவாக கடன் பெற்றுக்கொள்ள முடியும் என்ற போஸ்ட், இல்லாவிட்டால் இலகுவான முறையில் உங்களுக்கு இந்த பரிசை பெற்றுக்கொள்வதற்கான போஸ்ட்களிலிருந்து தவிர்ந்திருக்க வேண்டும். அதே போன்று அதில் வரக்கூடிய லிங்க்ஸ்களை கிளிக் செய்வதிலிருந்து முழுதாக தவிர்ந்திருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த லிங்கை கிளிக் செய்வதன் மூலமாக உங்களுடைய ஃபோன் ஹேக் செய்யப்படுகின்றது. அதன் மூலமாக உங்கள் தொலைபேசியில் இருக்கக்கூடிய கான்டாக்ட் லிஸ்ட் மற்றும் உங்களுடைய கேலரியில் இருக்கக்கூடிய புகைப்படங்கள் அந்த ஹேக்கரின் கைக்கு போகின்றது. எனவே நீங்கள் சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தும் போது மிகவும் அவதானத்துடனும் கவனமாகவும் பயன்படுத்த வேண்டும்.